Hyderabad chicken biryani, dum biryani எப்படி செய்யலாம் அப்படினு பாப்போம். இந்த பிரியாணி வந்து நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல சும்மா அருமையா இருக்கும். இந்த நம்ம தம் போட்டு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. பாருங்க 1 கிலோ அளவுக்கு சிக்கன் வாங்கி வச்சிருக்கேன் நான். லெக் பீஸ் எல்லாமே கலந்து வாங்கியிருக்கேன். இந்த சிக்கனை வந்து நம்ம மேரினேட் பண்றதுக்காக சால்ட் போட்டுக்கலாம். இதுலயே 2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் போடலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்புத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம். ஒரு 8 ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் போட்டுக்கலாம். 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாயை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம வீட்டிலேயே அரைச்சது தான். இது 100 ml அளவுக்கு நான் நெய் எடுத்திருக்கேன். இது பாதி அளவுக்கு இதில் ஊற்றிக்கலாம். 100 ml நெய்யில் 50 ml அளவுக்கு நெய்யை வந்து நம்ம இதில் ஊற்றிடுவோம். 50 ml நெய் வந்து ஃபைனலாக ஊற்றுறதுக்கு வச்சுக்கலாம். பாருங்கள், நான் வந்து கடலை எண்ணெய் 100 ml எடுத்தேன். அதில் வந்து வெங்காயத்தை பொரித்து எடுத்துக்கிட்டு மீதி இருக்க எண்ணெய், அந்த பொரிச்ச எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அந்த எண்ணெயவே நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து இப்போ தான் பொரிச்ச எண்ணெய், அதனால் அதை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சிருந்து தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு இந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த எண்ணெயை வந்து நமக்கு பிரியாணி செய்யறதுக்கு வச்சுக்கலாம். ஒரு 6 பெரிய வெங்காயம் பெரிய சைஸ் எடுத்து நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நல்லா நம்ம இந்த எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, கடலை எண்ணெயில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொரித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில் கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த இதில் இப்படி வந்து நல்லா அது மாதிரி மசிச்சு போட்டுக்கலாம். மீதி இருக்க பொரிச்ச வெங்காயத்தை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிரியாணி செய்யறதுக்கு வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாமே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம்பு வந்து நான் 20 கிராம்பு எடுத்திருக்கேன். இதில் ஒரு 10 கிராம் அளவுக்கு இதில் போட்டுக்குவோம். அதுக்கப்புறம் ஜீரகம் பாருங்கள் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு முழுசாக இதில் போட்டுக்கலாம். அது மாதிரி இதில் வந்து ஒரு 20 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 10 ஏலக்காயை இதில் போட்டுக்கலாம், முழுசாக போட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பட்டை 1 இன்ச் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒரு 5 பட்டையை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். மீதி இருக்க 5 வந்து நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்கு போட்டுக்கலாம். புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதிலேயே கொஞ்சமாக எடுத்து கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நமக்கு 1 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். இதை ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து நான் எடுத்துகிட்டு வந்து 1 கிலோ அரிசி 20 நிமிஷம் தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து கழுவிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஹைதராபாத் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை வந்து நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கணும். இதில் 10 ஏலக்காய் நம்ம இதில் போட்டுக்கலாம். இதில் ஒரு 5 பட்டையை இதில் போட்டுக்கலாம். 10 கிராம்பும் இதில் போட்டுக்கலாம். 2 அன்னாச்சி மொக்கு இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுக்குவோம். இதில் ஒரு 3 பிரியாணி இலையை போட்டுக்கலாம். புதினா இலை கொஞ்சம் போட்டுக்கலாம். இதிலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். இந்த அரிசி நம்ம வந்து வேக வைக்க போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இது வந்து வெங்காயம் பொரிச்ச எண்ணெய். இது அந்த எண்ணெய் பாதி வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், சிக்கன் வந்து நம்ம பெரட்டுறதுக்கு வச்சுக்கிட்டோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்போ தான் அரிசி வந்து நமக்கு நல்லா உதிரியாக சூப்பராக கிடைக்கும். நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த அரிசியை நம்ம இதில் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு கிலோ அரிசிக்கு 2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும் நம்ம. இப்போ சும்மா அரிசியை போட்ட உடனே கொஞ்சம் அப்படி கலக்கி விட்டுக்கலாம். இல்லைன்னா அரிசி ஃபுல்லாகவே கீழே போய் உட்காந்துக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு சாதம் வெந்தால் போதும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை ஃபுல்லாக எல்லா அரிசியுமே நம்ம என்ன பண்ண இந்த சாதத்தை வடிச்சிடலாம். நம்ம
பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக ஒரு பாதி அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை எப்படி தம் போடலான்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள் இந்த மாதிரி பிரியாணி செய்யறதுக்கு நல்ல அகலமான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். இப்போ என்ன பண்ணலாம், நம்ம வந்து பாதி அளவுக்கு எண்ணெய் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். அதில் இதை ஃபைனலாக ஊற்றுறதுக்கு வச்சுக்குவோம். நம்ம எடுத்து வச்சுருக்கிறது 100 ml அளவுக்கு கடலெண்ணெய். இது நெய்யும் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இப்போ கொஞ்சமாக புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். இந்த சிக்கன் வந்து நல்லா ஊறி நல்ல எண்ணெயெல்லாம் நல்லா மேலே வந்துருச்சு, நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சிக்கனை இதில் எடுத்து போட்டுடலாம். ஒரு பெரட்டை மட்டும் பெரட்டி விட்டுடலாம். பெரட்டி விட்டுட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து இதில் அப்படியே தூவி விட்டுடலாம். வறுத்து வச்சுருக்க இந்த வெங்காயம் இருக்கு இல்லைங்களா, அதையும் கொஞ்சம் அப்படியே தூவி விட்டுடலாம். இப்போ இதுலேயே கொஞ்சமாக புதினா இலையும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் போட்டுக்கலாம். சூடாக பாலை வச்சுக்கிட்டு இதில் வந்து ஒரு 3 பிஞ்ச் அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், குங்குமப்பூ போட்டிருக்கேன். இதோட ஒரிஜினல் கலர் வர்றதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பாலோட நல்லா கலக்கிட்டு இதை கொஞ்சம் இப்படி ஊற்றி விடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த சாதத்தை மறுபடியும் அதில் போட்டுடலாம். இந்த சாதம் இருக்கு இல்லைங்களா, ஒரு லேயர் இப்படி போட்டு விட்டுடலாம். மறுபடியும் இதை நல்லாவே வந்து இது நல்லா கலக்கி இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டுடலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கொஞ்சமாக புதினா இலையும் போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அதையும் போட்டுடலாம். பாருங்கள் மீதி இருக்க இந்த நெய் இருக்குது இல்லைங்களா, நான் 100 ml எடுத்து வைக்கணும்னு சொன்னேனே, அந்த நெய்யும் இதில் ஊற்றிக்கலாம். நம்ம வெங்காயம் பொரிச்சோம் இல்லைங்களா எண்ணெய், மீதி இருக்க எண்ணெயை இதில் ஊற்றிக்கலாம். இந்த குங்குமப்பூவை இந்த பாலையும் கொஞ்சமாக அப்படி ஊற்றிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி ஒரு துணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி துணி எடுத்துக்கலாம் தம் போடுறதுக்கு. இப்போ இதை வந்து என்ன பண்ணலாம், இந்த சைடு நல்லா இப்படி கவர் பண்ணிடலாம். இப்படி பண்ணும் போது என்ன ஆகும், நமக்கு வந்து இந்த காற்று வந்து வெளியில் போகாது. இப்போ நல்லா இதுக்கு கரெக்டான தட்டை வச்சிடலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி எனக்கு துணியும் இல்லை, இந்த மாதிரி நமக்கு தம் போடுறதுக்கு முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், கோதுமை மாவோ இல்லை மைதா மாவோ வந்து நீங்கள் சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு நல்லா பிசைஞ்சிட்டு இந்த இடத்துல வந்து நல்லா கவர் பண்ணிடலாம். கவர் பண்ணிட்டு தட்டை வச்சு மூடுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல தம் ஆயிரும். இப்போ பாருங்கள், இது வந்து இந்த சாதம் வடித்த தண்ணி தான் இது. இதை அது மேலே வச்சிடலாம் தம் போடுறதுக்கு. இப்போ இதுக்கு வெயிட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல் வச்சிடலாம். கல் வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆவி ஃபுல்லாக வெளியில் போகாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம், இதை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், இதை எடுத்து வச்சுருவோம் கீழே. பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த கல்லை வச்சுருவோம். நம்ம வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த கல்லை வச்சு இந்த மாதிரி வச்சு தூக்கி வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 10 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நம்ம தோசைக்கல் மேலே வச்சோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இன்னும் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நமக்கு அப்படியே விட்டுறலாம். நம்ம அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணலான்னு சொல்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தோம். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலேயே வந்து என்ன பண்ணணும், ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த ஹீட்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணியை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு சுவையான பிரியாணி கிடைக்கும். நான் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி ரொம்ப அருமையாக நமக்கு வந்திருக்கு. இது என்ன பண்ணணும், ஒரு ஓரமாக நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள் பாருங்கள், மேலெல்லாம் நல்லா ஒயிட் கலர்லேயும் பாருங்கள் பிரியாணி வந்து ரொம்ப அருமையாக வந்திருக்கு. பாருங்கள், சிக்கன்லாம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதை எடுத்து வச்சு அப்படியே பரிமாறிக்கலாம்.
அடியிலலாம் நல்லா உங்களுக்கு அடி பிடிக்காம ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். சிக்கன்லாம் வந்து நல்லா மசாலாலாம் சூப்பராக ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா நெய் ஒழுக சூப்பராக இருக்குது பாருங்கள் பிரியாணி. சூப்பரான ஹைதராபாத் பிரியாணி நம்ம அருமையாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா சிக்கன்லாம் நல்லா மேரினேட் பண்ணி நம்ம பண்ணதுனால நல்லா ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப அருமையான சிக்கன் பிரியாணி. ரொம்ப சாஃப்டாக நல்லா வெந்து ரொம்ப நல்லாயிருக்கு. இதே மாதிரி ஒரு பிரியாணியை உங்கள் வீட்டில் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரியாணி வேண்டானே சொல்லாமல் நல்லா விரும்பி சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.